இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த அருமையான தேவனுடைய தாசருக்கும் சபையினுடைய நிர்வாக குழுவினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்முடைய வேத தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாத்திராகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசேலேலை பெயர் சொல்லி அழைத்து ஜோமல்ல என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் உதவி செய்யுங்கப்பா. ராஜா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருடைய அன்பெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடைத்தட்டில் வைத்து ஒரு பக்கம் வைத்தாலும் உம்முடைய அன்பு தான் உயர்ந்து நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு இணையான அன்பு இந்த உலகத்தில் கிடையாதுப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லாரையும் இரக்கத்தின் கீழ் அடைத்து போட்டீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை இரக்கத்தின் கீழ் அடைத்ததுனால இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ப்பா. ராஜா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய எந்த தகுதி எங்களிடத்தில் இல்லை ராஜா. நம்முடைய கிருபையினால் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க ராஜா. ராஜா, நாங்கள் அடுத்த நிலைக்கு நாங்கள் போவதற்கான வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்க பெற தேவன் உதவி செய்வீங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்களேன். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசேலேலை பெயர் சொல்லி அழைத்து. ஆண்டவர் ஊரியின் குமாரனாகிய பெசலேயேலை பெயர் சொல்லி அழைத்தார். 3ஆம் வசனம் வாசிங்களேன். பாருங்க, அவனை தேவ ஆவியினாலே ஆண்டவர் நிரப்பினதற்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவ ஆவியினால் நிரப்பி ஞானம், வேகம், புத்தி, அறிவு, யுக்தி இது எல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவன் வினோதமான வேலைகளை யூகித்து செய்கிறதற்காக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணார். நான் உங்களை எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றீங்க நான் கேட்கல. பவுல் எழுதுகிறாரு எபேசியரில், நீங்கள் சத்திய வசனமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஆகையினால நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வசனத்தை கேட்பதினாலே பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. வினோதமான வேலைகளை யூகித்து செய்கிறதற்கு அவனை தேவ ஆவியினால் நிரப்பினார்.
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆலயத்துக்குள்ளே அல்லது அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு வினோதமான வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் ஜீவிப்பதற்காக தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறுபாட்டின் ஜீவியங்க. ஒரு வினோதமான வாழ்க்கை, ஒரு விசித்திரமான வாழ்க்கை. நம்ம இந்துலேருந்தோ அல்லது மற்ற மதங்களிலிருந்தோ நம்ம ரட்சிக்கப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவாங்க, என்ன நீ மட்டும் வினோதமாக இருக்கிற, விசித்திரமாக இருக்கிற, நாங்கள் எத்தனையோ கிறிஸ்தவங்களை பார்த்துருக்குறோம், நீ மாத்திரம் வினோதமாக இருக்கிற, விசித்திரமாக இருக்கிறன்னு சொல்லுவாங்க. வினோதமாக விசித்திரமாக வாழும்படி அழைக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்க. வேதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நீதிமொழிகள் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நினைக்கிறேன். வினோதமாய் அடியெடுத்து வைக்கிறவைகள் 4 உண்டு. சிங்கம், போர்க்குதிரை, வெள்ளாட்டுக்கடா, ராஜா. இந்த நடைகள் எல்லாம் வினோதமாக இருக்கும். சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாதுங்க. கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வினோதமாக இருக்கணும். நம்முடைய நடைகள், நம்முடைய வாழ்க்கை, நாம் பேசுகிற விதங்கள், நாம் பழகுகிற விதங்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கணும். யாதொரு வித்தியாசமும் நம்ம காட்டலன்னா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு அர்த்தம் இல்லை. இந்த வினோதமான காரியங்களை செய்வதற்காக தான் கர்த்தர் பெசலேயேலை தெரிந்து கொண்டார். அவர் சாட்சியை சொல்கிறேன், நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன். இன்பக்கனி என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க நல்ல சாட்சியில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு சகோதரி. ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சாங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த சகோதரியை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர்ன்ற, எப்போ பார்த்தாலும் ஆலயம் ஆலயன்ற, எப்போ பார்த்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்ற, என்னதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த அம்மாவை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவும் அவருடைய மேல் அதிகாரியும் ஒரு கலந்தாய்வு கூடுகைக்காக, ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறாங்க. அந்த அம்மா அந்த அதிகாரியினுடைய பர்சனல் அசிஸ்டண்ட். அவர் கார் ஓட்டுறாரு, இந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்ருக்குறாங்க. அவர் கார் டேஷ்போர்டில் இருந்து டிரைவிங் பண்ணிவிட்டு ஒரு டேஷ்போர்ட்லேருந்து ஒரு ட்ராக்ட் எடுக்கிறாரு, ஒரு கைப்பிரதி எடுத்து அந்த அம்மாகிட்ட கொடுக்குறாரு. இதை கொஞ்சம் வாசிமா அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த சகோதரி வாசிக்கிறாங்க. அது தலைப்பு என்னென்னா, தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தேவன். இதுதான் அந்த தலைப்பு. வாங்கி படிச்சுட்டு ஃபைல்குள்ளே வச்சிட்டாங்க. 2 நிமிடம் தாமதமாக அவர் கேட்குறாரு, என்னம்மா வாசித்தீங்களான்னு கேட்குறாரு. சார் வாசித்துட்டேன் சார். என்ன வாசித்தீங்க? தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்த தேவன். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதாம்மா? உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லை? எவ்வளோதான் பொய் சொல்லுவீங்க? உங்கள் ஆண்டவர் நான் அவ்வளோ பெரிய ஆண்டவரா? சிங்கங்களின் வாய்க்கு ஒரு மனிதனை தப்பு வைத்தாராம். இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணார். அந்த அம்மா ஒன்றுமே பேசலை. கலந்தாய்வு கூடுகை நடக்கிற ஒரு இடம் வந்துச்சு. வந்து இறங்கிட்டு அவர் அலுவலகத்துக்கு போயிட்டார். இந்த அம்மா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போகிறாங்க. மெதுவாக ஃபைல் எடுத்துகிட்டு தலை குனிந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, சிஸ்டர் சிஸ்டர் போகாதீங்க சிஸ்டர்னு கேட்குது. அந்த அம்மா நிமிர்ந்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஒரு 4 அடியில் ராஜநாகம் படம் எடுத்து நிற்கிது, சீறிக்கிட்டு நிற்கிது. 1 அடி தான் இவங்களுக்கும் அந்த பாம்புக்கும் வித்தியாசம். ஒரு 3 அடி 4 அடிக்கு சீறிட்டு நிற்கிது. அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, நியர்பை ஃபாரஸ்ட். ரோமன் கத்தோலிக்கோடைய ஒரு மடம் நிறைந்த ஒரு பகுதி. இவங்க நிமிர்ந்து பார்க்குறாங்க, சீறிட்டு நிற்கிது அந்த பாம்பு. அங்கேருந்து ஒரு கன்னியாஸ்திரி சொல்கிறாங்க, இன்றைக்கி இங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்றாங்க. எல்லாரும் கூட்டிட்டாங்க, அந்த மடத்தில் இருந்த எல்லாரும் கூட்டிட்டாங்க. ஈவன் அந்த அதிகாரி அங்கே வந்து நின்றுட்டார். அதற்குள்ளாக தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு, அந்த பாம்பு பிடி வீரர்களுக்கு அறிவு கொடுத்துட்டாங்க. வரல, அவங்க கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, சிஸ்டர் நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுமா சிஸ்டர்னு கேட்குறாங்க. பாட்டுங்க சிஸ்டர்னு. அவங்க பாடினாங்க, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்
இது பரமசிலாக்கியமே. பாட்டு 4 அடி பாடினாங்க, 5வது அடி பாடல அவங்க. இன்பக்கண்ணி சிஸ்டர் சொன்னாங்களாம், சிஸ்டர் அந்த கன்னியாஸ்திரியை பார்த்து, எனக்காக அந்த கடைசி அடி பாடுவீங்களா சிஸ்டர்னாங்களாம். அவங்க பாடுறா சிஸ்டர் சொல்லிட்டு, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மீதிப்பாய், அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாடி முடிச்சது தான் தாமதம். 4 அடி இருந்த பாம்பு 3 அடி ஆகி, 3 அடி 2 அடி ஆகி, 2 அடி 1 அடியாகி தரையில் படுத்துச்சு. அதற்குள்ளாக அந்த பாம்பு பிடி வீரர்கள் வந்து எல்லாரையும் கூட்டத்தை கலைச்சிட்டு அந்த பாம்பு அப்படி தூக்குறாங்க. பாம்பு செத்து போயிருந்துச்சு. அல்லேலூயா. அந்த அதிகாரி சொன்னாராம், அங்கேயே சொன்னாராம், சிஸ்டர் உங்கள் ஆண்டவர் இருக்கிறார்ல, உங்கள் ஆண்டவர் அவர் தான் மெய்யான தெய்வம் சிஸ்டர் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த சிஸ்டர் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த குடும்பம் சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. நான் சொல்லுவேன், ஒரு விசித்திரமான வினோதமான வாழ்க்கை வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறாருங்க. இந்த பெசலேயேல் என்று சொன்னால் தேவனின் நிழல் என்ற அர்த்தம். நீங்களும் நானும் தேவனின் நிழலாய் வாழும்படி அழைக்கப்பட்டுருங்க. நம்ம நிழல்னா அவர் நிஜங்க. இயேசுவை இந்த உலகத்தில் மனிதர்கள் பார்க்க முடியாது, ஆனால் அவர் கிரியை செய்கிறார் நம் மூலமாக. நாம தான் இயேசுவின் நிழலுங்க. அநேக இடங்களில் அநேக சாட்சிகளை நம்ம பார்க்க முடியல. ஒருத்தர் சொன்னார், ஸ்கூலில் போய் பையனை கூப்பிடுறதுக்கு நின்றுட்டு இருக்கிறேன். அவர் சொன்னார், எல்லா மதமும் ஒன்று தான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் விசேஷமாக இந்த பெந்தகோஸ்தக்காரங்கிறான் பாருங்க, அவன் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பட்டை எல்லாம் போட்டுட்ருக்கிறாரு. அவர் கூட இருந்தவர் இங்கே பட்டை போட்டுக்கிறாரு, இங்கே பட்டை போட்டுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ அப்படிலாம் சொல்லாத, சார் கூட வரார், சாரை பாரு. நான் ஒரு நாள் கூட அவரை கிறிஸ்தவன் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. எல்லாரையும் நீ அப்படி சொல்லாத, சார் பாரு, சார்லாம் இப்படிலாம் வாழ்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொல்லுவேன், தேவனின் நிழலாய் வாழும்படி அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க நம்முடைய வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணினார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு விசேஷமான வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்றதை விட நீங்கள் இயேசுவை போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பெசலேயேல் உடைய வேலை என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற வேலை. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஒரு வேலை செய்வான். அவன் யாருங்க? ஆரோனுடைய வேலை ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தையே செய்கிற வேலை யாருடைய வேலை தெரியுமா? பெசலேயேலுடைய வேலை. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு ஒரு தாளந்து கொடுத்துருப்பாருங்க. இந்த உலகத்தில் திறமை இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வரம் இருக்குது. நம்ம நினைப்போம், அவர் என்ன பிரதர், அவர் எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவருக்கு எல்லா திறமைகள் இருக்குது. ஆனால் அவரால் செய்ய முடியாத சில காரியம் இருக்கும். உங்களால் செய்யக்கூடிய காரியத்தை அவரால் செய்ய முடியாது. நான் சொல்லுவேன், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே ஆரோனால் ஊழியம் செய்ய முடியும், ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை ஆரோனால் செய்ய முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தை பெசலேயேலால் தான் செய்ய முடியும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வரம் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு விசேஷமான வரத்தை கொடுத்துருக்குறாரு. நீங்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதாரண நாள்னு நினைக்கலாம். நீங்கள் உட்கார்ந்து இருப்பதனாலே சாதாரண நாள் கிடையாது. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிறேன், விசேஷமானவர்கள். நீங்கள் கண்டுபிடிச்சவங்க அது வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம கண்டுபிடிக்காதனால உள்ளே இருக்கிறோம். பாஸ்டர்களுக்கு அல்லது ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான் நிறைய விசேஷமான திறமைகள் இருக்குன்னா அது கர்த்தர் கொடுக்குற ஈவு. கொடுப்பாரு, உங்களுக்கு கொடுப்பாரான்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு நாள் மயிலாப்பூரில் ஏசிய சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பாஸ்டர் பால் பிரேம்குமார். எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்.
அவர் ஒரு நாள் அவர் ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறாரு. அவர் ஒரு அம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுடைய அறையினுடைய அளவு 12க்கு 12 தான். அங்கெல்லாம் மயிலாப்பூர்லாம் சின்ன சின்ன வீடுங்க தான். அந்த வீட்டுக்குள்ளே ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கிறாரு. அந்த அம்மா அந்த மகன் இருக்கிறாங்க. பாஸ்ட் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பாஸ்ட்டை பார்க்குறதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரமாட்டுறாங்க. அவர் சேர் போட்டு உட்காந்து, உள்ளே வாமா, நான் உள்ளதாம்மா இருக்கிறேன், உள்ளே வாமான்றாரு. அந்த அம்மா வரமாட்டேங்குது. ஒருவேளை இந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு சண்டையான்னு இந்த அம்மாவை பார்க்குறாரு. இந்த அம்மா சொல்லுது, அவங்க உள்ளே வரமாட்டாங்க பாஸ்டர் இருந்து. ஏமா வரமாட்டாங்கன்னா, இங்கே உள்ளே வந்தாங்கன்னா விழுந்துருவாங்க பாஸ்டர் அவங்க. இந்த அம்மா வெளியில் இருக்கிற அந்த அம்மா மேலே பிசாசு இருக்குது. இந்த அம்மா நல்லா ஜெபிக்கிறாம்மா. இந்த அம்மா பேர் சரோஜினி. இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாலும் அந்த அம்மா உள்ளே விழுந்துடும். சரி நீ வாமா நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. வந்து பொத்துன்னு உள்ளே விழுந்துச்சு. பாஸ்டர் ஆச்சரியப்பட்டார். என்கிட்ட கூட இவ்வளோ விசேஷமான வல்லமை இல்லை, என் வீட்டுக்குள்ளே கூட இவ்வளோ வல்லமை இருக்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அம்மா ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே வர முடியல. அப்புறம் பாஸ்டர் அந்த அம்மா ஆலயத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ஜெபம் பண்ணி அந்த பிசாசு துரத்துனாங்க. விசுவாசிகளுக்குள்ளேயும் விசேஷமான வரங்கள் இருக்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வியாதியாஸ்தர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். சில பேர் கை வச்சு ஜெபம் பண்ணால் சுகமாயிடும். சில பேர் சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணுவாங்க, நல்லாயிடும். சில பேர் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடும். சில பேர் பாடினா அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். சில பேர் பாடினா இருக்கிற ஆறுதலும் போயிடும். சில பேர் பாடலை கேட்டு உள்ளே வருவாங்க. சில பேர் பாடல்கள் மூலமாக அநேக ரட்சிப்புகளை நடத்துகிறாங்க. நான் பாடினல இந்த உன்னதமானவரின் மறைவில், அது ஒரு நாள் சாரல் நோரஜ் அம்மா ரட்சிக்கப்பட்டு புதுசில் காத்திருப்பு கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் நிரம்பிட்டு இருக்கிறாங்க ஆவியில். இந்த அம்மா தரிசனம் பார்த்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்தில் தேவதூதல் பாடிட்டு இருக்கிறாங்க, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன். இவங்க பாடினுக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து இவங்க பாடுறாங்க. கூட்டம் முடிஞ்சது தான், வீட்டுக்கு வந்து தான் எழுதின பாடல் தான் இந்த பாடல். அப்படி தான் பாடல்கள் அவங்க எழுதினாங்க. அதனால தான் இந்த பாடல்கள் ஆயிரங்களை ரட்சிப்புகளை நடத்தினதுங்க. ஒரு விசேஷமான வாழ்க்கை வாழும்படி தெய்வன் அழைச்சிருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வரன் இருக்குதுங்க. என்ன வரம் இருந்துச்சுன்னு நம்ம வாசிப்போமா? யாத்திராம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 33, 34. ஒரு வரத்தை கொடுத்தாருங்க, போதிக்கும் வரோம். என்ன போதிக்கும் வரோம்னா எங்களை மாதிரி போதிக்கிறதா? இல்லை. அவன் எந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டானோ, ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுக்கு எந்த வேலைக்கெல்லாம் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரோ அந்த வேலைகளெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு வரத்தை அவனுக்கு கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுங்களா? தெய்வ ஆவியினால் அவனை நிரப்பி இருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவனை கர்த்தர் டீச் பண்ணார், அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுப்பாருங்க. நம்முடைய ஆண்டவர் கைட் பண்ணுவார். நம்முடைய பைபிளே சாதாரண பைபிள் கிடையாது. அது ஒரு மேப்பு, அது ஒரு லைட்டு, அது ஒரு லைஃபு. உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. ஆண்டவர் டீச் பண்ணாருங்க பெசலேயலுக்கு. அவர் கற்றுக் கொடுத்தாரு. இவன் கற்றுக் கொடுக்கும்போது தன் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் கொடுத்துட்டான். இவன் கற்றுக்கொண்டான், பெற்றுக்கொண்டான். இவன் கற்றுக் கொடுக்குறவனா மாறினான். நான் சொல்லுவேன், நீங்கள் கொடுக்குறலாய் மாறினீங்கன்னா கர்த்தர் உங்களை பெற்றுக்கொள்ளுறலாம் மாற்றுவார். நிறைய பேருக்கு கொடுக்க தெரியாது, வாங்குவாங்க. நான் வீட்டில் போய் யோசிப்பேன், இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டோமா, கரெக்டாக நினச்சதெல்லாம் சொல்லிட்டோமா, ப்ரிப்பேர் பண்ணி போனதெல்லாம் சொல்லிட்டோமா. நான் வீட்டில் போய் அப்படியே என்னை மெடிடேட் பண்ணுவேன். ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா யோசிப்பேன், ஐயோ இந்த காரியத்தை சொல்லியிருக்கலாமே, ரொம்ப நல்லா இருக்குமே. காரணம் என்னென்னா, நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் கற்றுக் கொடுத்துடணும் உங்களுக்கு. அதுதான் என்னுடைய வேலை. இவன் பெற்றுக்கொண்டான், கர்த்தரிடத்துலேருந்து கற்றுக் கொடுத்தான். ஒரு கவிஞர் ஒரு காரியத்தை அழகாக
ஒரு விளக்கமாக சொன்னார். என்னென்னா, ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் அடிக்கடி கடைக்கு போவாங்க. அப்படி கடைக்கு போகும்பொழுது அப்பா என்ன வாங்குறாருன்னு அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும். மெடிக்கல் ஷாப் போனாங்க, அப்பாவும் குழந்தையும் மெடிக்கல் ஷாப் போனாங்க, அந்த பாப்பாவும். போன உடனே அப்பா போய் மெடிக்கல் ஷாப்கார்கிட்ட மெடிசன் கேட்கல, இந்த பாப்பாவே கேட்குது, எங்கள் தாத்தாவுக்கு பிபி மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிபி மாத்திரை பேரை சொல்லி கேட்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு அனீமியாவுடைய மாத்திரை பேரை சொல்லி அம்மாவுடைய அனீமியாவுக்காக மாத்திரை கேட்குது. இது ரெண்டையும் வாங்கிட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு தகப்பனாருக்கு ஒரு நினைவு வருது. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வீட்டம்மா சொன்னாங்க, வரும்போது எறும்பு மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போது அவர் மெடிக்கல் ஷாப்கார்ட்ட கேட்குறாரு, எறும்பு மருந்து கொடுங்கன்னு மெடிக்கல் ஷாப்கார்ட்ட கேட்குறாரு. எறும்பு மருந்து வாங்கிட்டாரு. இப்போ பாப்பா கேட்குது, அப்பா நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்குது. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு எறும்பு மருந்து வாங்குவீங்க? அந்த கவிஞர் சொல்கிறாரு, பேசாமல் இந்த உலகத்தை அந்த குழந்தைகளின் கையிலேயே கொடுத்து விடலாமே. எவ்வளவு அழகான உலகம். அந்த குழந்தை தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்குகிறோம், அம்மாவுக்கு அனிமையான்னு மாத்திரை வாங்குகிறோம், அப்பா எறும்புக்கு மருந்து வாங்குறாருன்னா எறும்புக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்குது. நான் சொல்கிறாரு, இந்த உலகத்தை அந்த குழந்தைகளின் கையிலே கொடுத்து விடலாமே. எவ்வளோ அழகான உலகம். நான் சொல்லுவேன், நம்முடைய உலகத்தை ஆண்டவருடைய கைகளிலே கொடுத்து விடலாமே. எவ்வளோ அழகான உலகம் பாருங்கள் அது. நான் சொல்லுவேன், அவர் நம்மை ஆண்டார்னா, அவர் நம்மை டீச் பண்ணார்னா, அவர் நம்மை லீட் பண்ணார்னா, அவர் நம்மை கைட் பண்ணார்னா, அது ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த வாழ்க்கை. அன்றைக்கெல்லாம் வாழ்ந்த பசுத்தவான்கள் எல்லாம் ஒரு கர்ச்சீஃப் வாங்கினா கூட அவர்கிட்ட கேட்பாங்க, அன்றே இந்த கர்ச்சீஃப் நான் வாங்கணுமா வாங்கக்கூடாது. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன், அவங்களுடைய கர்ச்சீஃப்களை விட ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. பாஸ்டர் ஒருத்தர் சொன்னல, அந்த பிரேம்குமார் பாஸ்டர், அவர்கிட்ட ஒரு தம்பி இருந்தான். அவன் இவர்கிட்ட இருக்கிற கர்ச்சீஃப் அப்பப்போ வாங்கிட்டு போவான். ஏன்னா அவன் படுத்தாலே அவனுக்கு தூக்கம் வர்றது, பயம் வரும், என்னென்னவோ நினைவுகள் வரும். அந்த கர்ச்சீஃப் எடுத்துட்டு அப்படி முகத்தில் போட்டு படுப்பானா, அவ்வளோ அழகாக தூக்கம் வருமா. அதை யூஸ் பண்ணி அது கிழிஞ்சிச்சு. பாஸ்டர்கிட்ட சொன்னான், பாஸ்டர் எனக்கு ஒரு கர்ச்சீஃப் இன்னொன்று கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ண கர்ச்சீஃப் ஒன்று கொடுங்க. நீங்கள் விசேஷமான வாழ்க்கை வாழ்வீங்கன்னா நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் கூட ஒரு அபிஷேகம் இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு வரமுடையவர்களாக, ஒரு கிருபையுடையவர்களாக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறாருங்க. ஒன்னே ஒன்று செய்யணும், நாம் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கணுங்க. அது ஒன்று தாங்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணாங்க. பிரயாணம் பண்ணும்பொழுது தன்னிடத்தில் இருந்த எல்லா தண்ணீரும் அவனிடத்தில் செலவழிஞ்சிச்சு. ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட அந்த சொட்டை நாவிலை விட்டு கொஞ்சம் தூரம் பயணிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறான். அந்த ஃப்ளாஸ்கில் இருந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, எல்லாம் காலி ஆகிடுச்சு. தூரமாக பார்க்குறான், ஒரு குடிசை தெரியுது. அந்த குடிசையை தேடி ஆவலாய் ஓடுறான். அங்கே ஒரு கை பம்பு இருக்குது. அந்த கை பம்பை அடித்து பார்க்குறான், காற்று தான் வருது, ஒன்றுமே வரல. அங்கேருந்து தூரமாக பார்க்குறான், அந்த குடிசைக்குள்ளே பார்க்குறான், ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. அந்த சின்ன பாட்டிலில் அரை பாட்டில் தண்ணி இருக்குது. அதிலே ஒரு வாசகம் எழுதியிருக்குது, இந்த தண்ணியை அந்த குழாயில் விட்டு அடிச்சிங்கன்னா நிறைய தண்ணீர் வரும்னு எழுதியிருக்குது. நம்மக்கிட்ட சொல்லியிருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடா ஒரு வேலை இல்லை, தண்ணி வரலன்னா அப்படின்னு கேட்போம். தண்ணி வரலன்னா இருக்கிற தண்ணியாவது குடிச்சிடலான்னு. அவன் என்ன பண்ணால், அந்த தண்ணியை அந்த குழாயில் பம்பில் விட்டு அடிக்கிறான், காற்று தான் வருது. 4 முறை அடித்தான் காற்று. 5ஆவது முறை ஒரு விசில் சவுண்டு வந்துச்சு. 6ஆவது முறை தண்ணீர் பீச்சி வந்துச்சுங்க. தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு அந்த பாட்டிலில் தண்ணி நிரப்பிட்டு கீழே அவன் எழுதுனா, இது வேலை செய்கிறதுன்னு எழுதுனான். நான் சொல்லுவேன், இது வேலை செய்யுங்க. ஆமாம், நம்முடைய உலகத்தில் மனிதன் எழுதின வார்த்தைகளே வேலை செய்யனா, கர்த்தருடைய வார்த்தைகள் வேலை செய்யும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் நம்ம சரியாய் வழி நடத்தி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்கிறது இந்த வேதம் மட்டும்தான்.
அவனுக்குள்ள அழகான ஒரு வரத்தை கொடுத்தார், போதிக்கும் வரத்தை. சில பேர்கிட்ட நீங்கள் எதுவுமே கற்றுக்க முடியாது. சில பேர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளலாம், அவர்களையும் மிஞ்சி வரலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிற, யோவானில் சொல்கிறார் 14ஆம் அதிகாரத்தில், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், என்னிலும் பெரிய கிரிகளை செய்வாங்க. ஒரு நாள் மறுரூப மலைக்கு போயிட்டாங்க. இயேசு, பேதுரு, யோவான், யாக்கோபு போயிட்டாங்க. பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் கொண்டு வராரு. சீசன்கிட்ட கொண்டு வந்து விடுவார், அவங்களால துரத்த முடியாது. அந்த தகப்பன் நேராக இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு சொல்வான், உங்கள் சீசர்கிட்ட கொண்டு வந்து அவங்களால சுகமாக்க முடியல. அவர் கேட்பார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, என்ன மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிசாசை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்று வேறு எவ்வித்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி அந்த பிசாசை துரத்திடுவார், அது ஓடிடும். சீசல் ரகசியமாக வந்து கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் செஞ்சீங்க, ஏன் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்வார், நீங்கள் விசுவாசித்தா எல்லாத்தையும் செய்ய முடியும். அதில் அழகாக ஒரு வார்த்தை இருக்கும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கும். நமக்கு எல்லாம் ஒரு வசனம் தெரியும், தேவனாலே கூடாத காரியம். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இயேசு சொல்வார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புனீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை நடத்துகிறவர்கள். 3வது காரியம் வாசிங்களேன், 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்க. யாத்திராம புஸ்தகம் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த எல்லாரும் சேர்ந்து தான் கர்த்தருடைய வேலையை செஞ்சாங்க. ஊழியமோ சபையோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் சரிங்க, எல்லாரும் சேர்ந்து நடத்தாமல் செய்ய முடியாது. குடும்பத்தில் கூட புருஷன் சம்பாரிச்சார்னா அது குடும்ப காசு, மனைவி சம்பாரிச்சாங்கன்னா அது அவங்க காசு. இந்த எத்தனை குடும்பத்தில் நடக்குதுன்னு எனக்கு தெரில, ஆனால் எல்லா குடும்பத்திலும் நடக்கும். புருஷன் சம்பாதிச்சார்னா அது பொது காசு, அது சம்பளம், குடும்ப காசு. அந்த ஐயா தப்பி தவறி அந்த அம்மா கிட்ட ஒரு 200 300 வாங்கிட்டாருன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, எழுதி வச்சுக்கோ 300 தரணும், நீ சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துருவாங்க. குடும்பம் அவங்க குடும்பங்க, கணவன் மனைவி இருந்தால் தான் ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. 50-50 பிஸ்கெட் மட்டும் 50-50 சாப்பிடுவோம், லைஃப்பில் 50-50 இருக்க மாட்டோம். அவங்க சம்பாதிக்கிறது அவங்க காசு, வீட்டையா சம்பாதிக்கிறது அது குடும்ப காசு. அவர் சம்பாதிச்சா கூட அவர் பாக்கெட்டில் 10 காசு இருக்காது. ஆனால் சில வீட்டம்மா சம்பாதிக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட இருக்கும் காசு. அது எப்படி இருக்குன்னு தெரில. அப்போது எழுப்புதல் எங்கேருந்து வரணும் அப்படின்னா இங்கேருந்து வரணுங்க. வெளியிலிருந்து உள்ளே வருவது அல்ல எழுப்புதல், உள்ளிருந்து வெளியே போவதுதான் எழுப்புதல். நீங்கள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தவங்களெல்லாம் பாருங்களேன், அவங்களுக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கும், ஒரு ஃபயர் இருக்கும். சும்மா அப்படி கொளுத்தி போட்டாலே அப்படியே பற்றிக்கும். சில பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கலைங்க படிக்கிறதுக்கு நல்லா, ஆனால் உள்ள ஃபயர் இருக்குது. சில பேருக்கு அந்த ஃபயரை போட்ட உடனே அவங்க உச்சத்தை அடைஞ்சிருவாங்க. சிலர் நீங்கள் என்னதான் அடித்து துரத்துனாலும் விரட்டினாலும் ஏற மாட்டாங்க மேலே. எழுப்புதல் எங்கேருந்து வரணும்னா இருதயத்திலிருந்து வரணுங்க. நீங்கள் செயல்படணும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும், பாரப்படணும், அல்லது தேவனோடு நீங்கள் நெருங்கணும், சபை மாறணும், சபை வளரணும், சபையில் மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் உங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைஞ்சு ஊழியரோடு நீங்கள் இணைந்தாதான் இந்த ஊழியம் வளரும், உங்கள் குடும்பங்கள் வளரும். இருதயத்தில் எவ்விதமான உணர்வுகளும் வலிகளும் இல்லையோ வளர்ச்சியை பார்க்க முடியாதுங்க. மாறணுன்றது இருதயத்தில் வரணும். மோசே சொல்கிறான், இருதயத்தில் யாரெல்லாம் எழுப்புதல் அடைகிறாங்களோ அவர்களை எல்லாரையும் நீ சேர்த்துக்கன்னு சொல்கிறாங்க.
நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் 35ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுத்தவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் வாங்கி அவர்களை சேர்த்துக்கொள்னு சொல்கிறாரு. ஊழியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செஞ்சாலும் மனப்பூர்வமாக செய்யணும். இந்த மனப்பூர்வமாக செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நான் பிரசங்கிக்கிறேன், நான் மனப்பூர்வமாக பிரசங்கிக்கலைன்னா பலனை பார்க்க முடியாது. நான் பிரசங்கிக்கும் பொழுது விளைவுகளை பார்க்கணும், நான் பிரசங்கிக்கணும். அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும். நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்காக செஞ்சாலும் சரி, மனிதனுக்காக செஞ்சாலும் சரி, அல்லது தரித்திரருக்கு ஏழைகளுக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்க. அது விருப்பம் இல்லாமல் வரக்கூடாதுங்க. இருதயத்திலிருந்து விருப்பத்தோடு வரணும், உற்சாகமாக வரணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் முழு வேதாகமத்தையும் வில்லியம் கேரி பைபிள் மொழிபெயர்த்துட்டு இருக்கும் பொழுது அச்சுக்கூடம் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சுங்க. 30 மொழிகளில் மொழிபெயர்த்தார் வில்லியம் கேரி. அச்சுக்கூடம் எரிந்து சாம்பலாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நினைக்கிறாரு, இந்தியாவுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும்னு யோசித்தார். பா, எவ்வளோ பெரிய எண்ணம் பாருங்களேன். திரும்பவும் அச்சுக்கூடம் நிறுவினார், திரும்பவும் மொழிபெயர்த்தார், திரும்பவும் பைபிளை 30 மொழிகளில் தேசத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் மாறினாலும் நான் எப்படி உதவ முடியும் அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் நினச்சி பாருங்கள். எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். சோர்வமான நிலைமை தாங்க. அவர் மரிக்கிற தருவாயில் வில்லியம் கேரியை போய் பார்க்குறாங்க. அவர் நண்பர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, பிரதர், நீங்கள் எழுதும் பொழுது வில்லியம் கேரியை பற்றி எழுதாதீங்க, வில்லியம் கேரியின் இரட்சகரை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் எழுப்புதல் இங்கேருந்து வரணுங்க. இருதயம் மாறாமல் மாற்றம் வரவே வராது. இன்றைக்கு தேவை நமக்கு நல்ல ஆகாரம் இல்லைங்க, நல்ல ஆடைகள் அல்ல. இன்றைக்கு தேவை சமுதாயத்துக்கு, சபைக்கு, குடும்பத்துக்கு தேவை நல்ல இருதயங்க. நல்ல இருதயம் இருக்குதா? நான் சொல்லுவேன் தாழ்மையோடு, நீங்கள் நல்ல இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இன்றைக்கு நல்ல இருதயம் இல்லைங்க. ராபர்ட் எனின் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடியுது. ராபர்ட் எனின் என்கிற தேவ மனிதன் இருந்தாருங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சுரங்கத்தில் வேலை செய்வார். 4 மணிக்கு எழுந்திருப்பாருங்க. எழுந்துட்டு அவருடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு யாராவது சுரங்கத்தில் மறைக்கிறதா இருந்தால் அது நானாக இருக்கட்டும்னு சொல்லுவார். காரணம் என்ன தெரியுங்களா? நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே, சுரங்கத்தில் வேலை செய்கிற எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கவே படலை, ஆயத்தமாக இல்லை ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் அவருடைய தொப்பி கோட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு. அவங்க அம்மா, அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, அந்த வீட்டு அம்மா, ஐயா உங்கள் கோட்டு தொப்பி எல்லாம் கிழிஞ்சிச்சியா, ஒரு தொப்பியும் ஒரு கோட்டும் வாங்கிங்கன்னு சொல்லி ஒரு 5 ஷில்லிங் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் வாங்கிட்டு சொன்னார், இந்த 5 ஷில்லிங் என்கிட்ட இருந்துச்சுன்னா இதை டிராக்டும் பைபிள் வாங்கி நான் ஏழைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஆண்டுடைய அறியாத பிள்ளைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இன்றைக்கு தேவை எனக்கு நல்ல கோட்டோ நல்ல தொப்பியோ அல்ல, நல்ல இருதயம் என்று சொன்னார். நீங்கள் நல்ல ஆகாரத்தை தேடுறீங்க, நல்லது தாங்க. நல்ல ஆடைகளை தேடுறீங்க, நல்லது தான். ஆனால் என்றைக்காவது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்த இருதயம், ஒரு நல்ல இருதயம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? பழைய பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் எமில் ஜெபசிங் தன்னுடைய ஜெப நேரங்களில் ஒரு பாடல் எழுதினாருங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. கேட்டிருப்பீங்க பழைய பாடல். என்ன, நான் ரொம்ப பிடிச்ச பாடல் எல்லாமே பழைய பாடல் தான். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருபியே இவ்வேலையே. ஒரு அழகான ஒரு பாடல் அவர் எழுதிட்டாருங்க. அவர் பாடலை பாடாமல் அவர்கிட்ட பாட சொல்லும் பொழுது சாமுவேல் கமலேஷ் அண்ணா சொல்கிறாங்க, பாடுங்க, நீங்கள் பாடினா நல்லா இருக்கும். அவர் சொல்கிறாரு,
நான் பாடுறதை விட ஒரு பரிசுத்தவான் இந்த பாட்டை பாடணும்னு சொல்லி அவர் பாடல ஜிஎஸ் மோகன் அண்ணங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ் மோகன் அண்ணன் தான் இந்த பாட்டை பாடினாங்க. ஜிஎஸ் மோகன் பிராமண குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டவருங்க. நான் சொல்கிறது ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஎன்சி மில்லில் அவர் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்யும்போது அவருக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தாங்க. 45 ரூபா போனஸ்ஸு. 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி 45 ரூபா போனஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய மனைவிக்கு அழகாக 25 ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டார். இன்றைக்கி 25 ரூபா எடுத்து நெக்லஸ் கடைக்கு போய்டாதீங்க, அடிப்பாங்க அவங்கள. அதை அப்போ சொல்கிறேன் நான். துணி கடைக்கு போனார், அழகான ஒரு பட்டு புடவை வாங்கினார். தன்னுடைய பட்டு புடவையை தன்னுடைய அழகான மனைவிக்கு பட்டு புடவை அந்த நெக்லஸ் வாங்கிட்டார். பூ வாங்கினார், ஸ்வீட் வாங்கிட்டார். கையில் 15 காசு இருந்துச்சு. பஸ் ஏறி வீட்டுக்கு வராரு. வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் ராஜன் அண்ணன் நிற்கிறார், அவங்க அண்ணன். மோகன், என்னோட விசேஷம் இன்னைக்கு தடபுடலாக வர்ற அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா அதுவாண்ணே, இன்றைக்கி பிஎன்சி மில்லில் வந்து எங்களுக்கு போனஸ் கொடுத்தாங்கண்ணா. எவ்வளோடா கொடுத்தாங்க? 45 ரூபா. என்னடா வாங்கினேன்? அண்ணா நெக்லஸ் வாங்கினேன், புடவை வாங்கினேன், பூ வாங்கினேன், ஸ்வீட் வாங்கினேண்ணே என் மனைவிக்கு. நீ உனக்கு என்னடா வாங்கினேன்? ஒன்றுமே வாங்கலண்ணா. அவர் சொன்னா, டேய் உன் மனைவியை நேசிக்கலடா, நீ பூஜிக்கிறடான்னு சொன்னார். அப்படிப்பட்ட மனிதன் தேவனுக்காக நின்னாங்கங்க. அவர் பாடின பாட்டு தான். அதில் அழகான ஒரு அடி இருக்கும். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். ஹிமில் ஜெபசிங் ஒரு சிறந்த பரிசுத்தவான்க. 20ஆம் நூற்றாண்டின் தென்னிந்தியாவின் அப்போஸ்தலன் என்று பவுல் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவர் பாடல. அவரை விட மற்றவங்களை மேன்மையாக நினச்சாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மற்றவங்களை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கி ஒருத்தருடைய வாழ்க்கையை வச்சு நீங்கள் அவங்களுடைய தீர்மானம் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை அவங்க கையில் இல்லை, அவரை படைத்தவருடைய கையில் இருக்குது. யாரையும் எப்படி அவரால் மாற்ற முடியுங்க? யாரையும் அற்பமாக எண்ணிடாதீங்க. சில பேர் வீட்டில் வயசானவங்க வந்தால் அசட்டே பார்ப்பாங்க, அற்பமாக பார்ப்பாங்க. யாரையும் அற்பமாக பார்க்காதீங்க. கடைசியாக ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். ஐயா ஒரு 2 நிமிஷம் ஐயா முடிச்சிடுறாங்க. 38ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யாத்ராமு. கடைசியாக அவன் செஞ்சு முடித்தாங்க. தங்கிட்ட கொடுத்த காரியத்தை செஞ்சு முடித்தான். இன்றைக்கி எத்தனை பேர் குடும்ப பொறுப்புகளெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறீங்க? சபையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றிருக்கீங்களா? அல்லது வேலை செய்கிற அலுவலகத்திலே உங்களுடைய வேலைகளை சரியாக ப்ராப்பராக முடிக்கிறீங்களா? படிக்கிற காரியங்களை பிள்ளைங்க சரியாக படிக்கிறீங்களா? நான் ஒன்று சொல்லுவேன், ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த முடிக்கிறதுன்றது பாருங்கள், அது தாங்க சக்ஸஸ். நம்முடைய வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அதை முடிக்கணுங்க. கர்த்தர் உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை கொடுப்பாங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளை உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். கர்த்தர் ஒரு சபையை கொடுத்து சபையினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும். சில பேர் சில ஊழியங்களை ஆரம்பிப்பாங்க, பாதியிலே விட்டுருவாங்க. சில பேர் சில வேலைகளை ஆரம்பிப்பாங்க, பாதியிலே விட்டுருவாங்க. சில பேர் தன்னுடைய பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க, பாதியிலே நிறுத்திடுவாங்க. நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அந்த கோர்ஸுக்கு டாக்டர் ராஜசேகர்னு ஒருத்தர் டீச் பண்ணுறாரு எங்களுக்கு. அவர் சொல்லுவார், அவர் 10th நிறுத்திட்டாங்க. அவங்க அப்பா அம்மா, அவங்க அம்மா ஒரு டீச்சரு, அவர் நிறுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா, ஜோசியக்காரர் சொன்னான்னா இவன் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. 10ஆவதுலேயே பாஸ் ஆகிட்டார், ஆனால் நிறுத்திட்டாங்க, படிக்க வைக்கல இவரை. இவர் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது அவங்க அம்மா கேட்பாங்களாம், உன் சொத்தில் மண்ணாடா அள்ளி போட்டோம், மூஞ்சி தூக்கி வச்சுனுக்கிற, உன் சொத்தியாக எழுதி வாங்கிட்டோம், மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்களாம். இப்படி இருந்த இந்த மனிதன் ஒரு நாள் ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போகும்பொழுது கர்த்தர் அவரோடு பேசி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் டிப்ளமா பண்ணார், மாஸ்டர் யூஜி டிகிரி பண்ணார், மாஸ்டர் டிகிரி பண்ணார், அப்புறம் எம்ஃபில் பண்ணார், பிஹெச்டி பண்ணிட்டு இன்றைக்கி 3 பிஹெச்டி முடிச்சிட்டாருங்க. ஜோசியெல்லாம் எங்கே போச்சுங்க? காரணம் அவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும்
அதன் முடிவு நல்லதுங்க. நம்ம எல்லாம் ஆரம்பத்தை பார்ப்போங்க, நம்ம ஆண்டவர் ஆரம்பத்தை பார்க்க மாட்டார், முடிவை வச்சு ஆரம்பிப்பார். முடிவை வைத்து ஆரம்பிக்கிற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா அது ஆண்டவர் மட்டும்தாங்க. இன்னைக்கு யோபுடைய சரித்திரத்தை ஆரம்பத்துலேருந்து படிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், முடிவிலேருந்து படிச்சு பாருங்க. இந்த காரியத்தை யோபு பற்றி அவர் யோசிச்சிருப்பார், இவனுக்கு ஏன் 1 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கணும், இவனை ஏன் 2 மடங்கு ஆசீர்வதிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் போடுன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் போட்டாருங்க. அந்த ஸ்கிரிப்டின் மூலமாக கர்த்தர் அவனை 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். நீங்கள் பின்னாடி இருந்து யோபு புஸ்தகத்தை முன்னாடி வாசித்தீங்கன்னா அவர் முடிவை வைத்து ஆரம்பிக்கிறவர். நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, என் வாழ்க்கை இப்படியே ஆகிடுமான்னு. இல்லை 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 இல்லை, உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபம் பண்ணலாமா? எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு, ஜெபம் பண்ணலாங்க. பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். ஆமென். வினோதமான காரியங்களை செய்கிற பெசலையலை குறித்து கேள்வி கேட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாம் எப்படிப்பட்ட ஆள்? வினோதமாக நடக்கிறீங்களா இல்லை எப்போதும் போல் நடக்கிறீங்களா? வினோதமாக நடக்குது. ஆமென். சிலர் நடையிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், பார்க்கும்போது தெரியும், காலை இழுத்து இழுத்து நடப்பாங்க சில பேர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாய் ஆண்டவர் வேறுபட்ட ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம பேச்சு, நம்ம செயல், நம்முடைய நடக்க, நாம் வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கணும், வினோதமாக இருக்கணும். எல்லாரும் போல் நம்ம வாழ்ந்துடக்கூடாது, எல்லாரும் போல் ஜீவித்திடக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கிருபை வினோதமானது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை வினோதமானது. ஆமென். எனக்கு கொடுத்துருக்கிற வரம் அது வினோதமானது. ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு வினோதமான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை குறைவாக பார்க்காதீங்க, நமக்குள்ள இருக்கிற நிறைவான இயேசுவை பாருங்க. ஆமென். நாம் கேட்ட அநேக சாட்சிகள், வில்லியம் கேரி அவரை குறித்து கேள்வி கேட்டோம். 30 மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார். ஆமென். வேதத்தை அதற்காக அவர் பட்ட பிரயாசங்கள், தியாகங்கள் அநேகம் உண்டு. காரணத்தினா தேவன் கொடுத்த கிருபையை, வரத்தை வினோதமாக எடுத்து வச்சார். அதுதான் அந்த முயற்சியில் ஓயவே கூடாது. நம்ம சபைக்கு வரோம் 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 போகிறோம், இந்த காக்கா மாதிரி வந்து வந்து போகிற கூட்டம். ஆனால் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குதா? வரும்போது ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணோமா? சபைக்கு கொண்டு வந்தோமா? ஆமென். என்ன செஞ்சோம் சபையில்? சபைக்காக நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத வினோதமான காரியங்களை யோசித்தோமா? யோசித்து பாருங்கள். வருவதும் போவதுமா இல்லை, அந்த புறாவை போல அது போச்சு. வரும்போது ஒலிவ இலையை கொண்டு வந்தது. காக்காவை போலவே இல்லை, அது ஒரு வினோதமாக இருந்தது. ஆமென். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, சபைக்கு வருவதும் போவதுமா இருக்கக்கூடாது. ஆமென். உங்களுக்கு கொடுத்த கிருபையை, வரங்களை செயல்படுத்துங்க, செயல்படுத்துங்க. வினோதமாக நடையெடுத்து வைங்க. ஆமென். நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துங்க. சாதாரண கைப்பிரதி ஒரு மனிதனை மாற்றும் என்று சொன்னார். ஆமென். பாருங்க, ஒரு சாதாரண கைப்பிரதி தான் சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை தப்பி வைக்க முடியுமா? அப்படி தான் கேட்டார் அதிகாரி. கேட்டவங்க மத்தியில் சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தினார். ஆமென். ஆமாம், போன வாரம் கூட ஒரு சாட்சி சொன்னேன் நான். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார்.
நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அவரும் ஒன்றுமே செய்ய மாட்டார். நீங்கள் அடி எடுத்து வைக்கணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி செய்யணும். கர்த்தாவே, இந்த நாள் என்னை ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா. நீர் என் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. மனப்பூர்வமாய் நான் செய்ய வேண்டுமா ஆண்டவரே? மனப்பூர்வமாய் நான் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டுமாப்பா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியா நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம கர்த்தருக்கு நம்ம காணிக்கை செலுத்துவோம். உங்களை யாராவது காணிக்கை பாட்டு பாருங்களா?